Hey guys, welcome to Shree's Kitchen. இப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் நோட்டிஃபை பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷீஸ் கிச்சன். வீட்டில் வெங்காயம் தக்காளி தவிர வேறு எந்த காய்கறியும் இல்லாத போது வெஜிடபிள் பிரியாணி மாதிரியே சூப்பரான டேஸ்டியான ஒரு குஸ்கா செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அது கூடவே பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சோம்பு இல்லைனா ஜீரகம் சேர்க்கலாம், பட் சோம்பு தான் இதுக்கான ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 3 பச்சை மிளகாவே சேர்த்துட்டு இதில் இருக்கிற பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட் புதினா தான். புதினா இலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மல் தக்காளி சாதம் மாதிரி தான் கண்டிப்பாக டேஸ்ட் இருக்கும். ஸோ புதினா நிறையா சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, பிரியாணி மசாலா இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலருக்காக 1 டீஸ்பூன். ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்ததுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரும், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1/2 டீஸ்பூன் மட்டும் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதையும் கலந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது வீட்டு சாப்பாட்டு அரிசி, அது 1.5 கப் யூஸ் பண்ணதுனால 4 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். எப்போது நீங்கள் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூடவே உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தா வீட்டு சாப்பாட்டு அரிசி இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுருங்க. அரிசியோடு சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் நெய்யும் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா மீடியமில் வச்சு 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 மணி நேரம் கழித்து குக்கர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு தக்காளி சாதம் மாதிரி தான் தெரியும், பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியோட சூப்பராகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். பாய்.